அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு, ஆனந்தம் பெருகும் தனுசு. தனுசு ராசிக்கு மே மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள், மே மாத கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் என்ற நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. 4ஆம் இடமான சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா புதன், ராகு, செவ்வாய் இவங்க இருக்காங்க. புதன் மே 10க்கு பின்னாடி மேச ராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ 5ஆம் இடமான மேசராசியில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மே 14ஆம் தேதி வரலும் மேசராசியில் இருக்கிறாரு. பிறகு ரிஷபராசிக்குள்ளே போயிடுறாரு. அதே போல் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தோம்னா இப்போ மேசராசியில் இருக்கிறாரு. அவர் மே 19க்கு பிறகு ரிஷபராசிக்குள்ளேயே 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 6ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு. அதே போல் பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மே மாத கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு இந்த அமைப்பில் தாங்க இருக்குது. இப்போது இந்த அமைப்புகள் இருக்கிறனால இவருக்கு என்னெல்லாம் நன்மைகளை செய்ய போகுது, எப்படியெல்லாம் ஆனந்தம் பெருகும் வழிகள் இவருக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஏன்னா 5க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயந்தான். 4ஆம் வீடான மீன வீடும் இவருடைய வீடு தான், அதாவது தனுசு ராசியோடைய வீடு தான், குரு பகவானுடைய வீடு தான். அதனால் மிகச்சிறப்பு தாங்க. 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் ஆசைக்கு அதிபதியான, அதாவது அன்பு, பண்பு, ஆசை இதற்கான வளர்ச்சிக்கான அதிபதியான செவ்வாய் பகவான் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு ஆனந்தத்தையும் பெறக்கூடிய மாதமாகவே தனுசு ராசியினருக்கு அமைந்து விடுகிறது மே மாதம். தொழில் எப்படி அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. 10க்கு அதிபதியான புதன் சுகஸ்தானமான மீன வீட்டில் தாங்க இருக்கிறார். மே 10 வரலும் அங்கே தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் இது எப்படி இருக்கும் இவர்களுக்கு தொழில் அப்படின்னா மிகச்சிறப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே கேது பகவான் இருக்கும் பொழுது ஒரு தடை தாமதத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கொடுத்துருந்தாலும் கூட 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு மீன ராசியிலேருந்து நேராக வந்து கேது பகவானை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தொழில் வந்து மிகச்சிறப்பாக தான் இருக்கும். அடுத்து மே 10க்கு பிறகு மேச ராசிக்குள்ளே போகுவார். 5ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பாக அப்படின்னா அதுவும் சிறப்பு தான், பெரிய அளவில் கெடுபலன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. அதனால் இந்த மாதம் முழுக்கவே மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. மே 10க்கு பிறகு 10ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போய் 11 பார்க்குறதுனால நல்ல வளர்ச்சி, தொழிலில் நல்ல வளர்ச்சி, அதன் மூலமாக லாபம் கொடுக்கக்கூடிய நிலைகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ராசிநாதனே 6ஆம் இடத்துல இருக்கிறனால வேலைகள் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா வேலைகளில் சிறு சிறு வம்பு வழக்குகள் வரக்கூடிய மாதமாகவும், ஏன் இந்த வருடம் முழுக்கவே சிறு சிறு வம்பு வழக்குகள் வேலையில் கொடுக்கக்கூடிய காலமாகவும், வேலை ஆட்கள் மூலமாக வரக்கூடிய வருடமாகவுமே இந்த வருடம் இருக்கும். அதனால் வேலையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்காங்க. அதனால் வேலை ஆட்கள் இவங்க விஷயங்களை இந்த வருடம் முழுக்க கொஞ்சம் கவனத்தை எடுத்து செயல்படுங்க. உங்களுடைய தொழிலும் வேலையும் மிகச்சிறப்பாக அமைந்து அதன் மூலமாக ஆனந்தம் தாண்டவமாடும் ஒரு வருடமாகவே இந்த மாதமும் இந்த வருடமும் அமைந்துவிடும். குடும்பம் எப்படி இருக்கும், குடும்ப நிலைகள் தனுசு ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 2ஆம் இடத்துக்கு அதிபதி 3ல் அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான். இவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல அமர்றது சிறப்பாக அப்படின்னா பெரிய அளவில் சிறப்பு இல்லைனாலும் கூட குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகளில் வெற்றி அடையக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிடும். ஏன்னா ஒரு 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அந்த இடத்த வந்து கெடுப்பார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சனி பகவான் பார்க்குற பார்வை எல்லாமே கெட்ட பார்வை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிற சில கெடுதலான விஷயங்களையும் பெருக்கி கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் குழந்தைகளுக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவும் இது அமைஞ்சிரும். ஏன்னா 5க்கு அதிபதி 4ல் அமர்ந்திருக்கிறனாலையும் குடும்ப அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அது ஒரு சந்தோஷமான விஷயமாக மாற்றக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் குடும்பத்தை விட்டு சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும்.
அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் பெரிய கெடுதல் இல்லைனாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க, அது மட்டும்தான். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் 5, 9 இடங்களை பார்ப்பார். அப்போ 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ தந்தை வழிகளில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் மூலமாக சில விரயங்கள் இதை தரக்கூடிய வருடமாக அமைந்துவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய கெடுதல் ஒன்றும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கிடச்சிட போகிறதில்ல. நல்ல நிலைகளை தான் கொடுக்கும், நல்ல சிறப்புகளை தான் கொடுக்கும். கவனம் மட்டும்தான் குடும்ப நிலைகளில் முக்கியம். மற்றபடி பெரிய அளவில் கெடுபலன் இல்லை குடும்ப விஷயங்களில் தனுசு ராசினருக்கு. இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7க்கு அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாய் பகவானும் அங்கேயே இருக்கிறனால மிகச்சிறப்பு தாங்க. மே மாதம் முழுக்கவே இல்லத்தரசிகளுக்கு மிகச்சிறப்பான மாதமாக தாங்க அமையும். அவர் 4ஆம் இடத்துலேருந்து மே 10க்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு வருவார். மகிழ்ச்சி பொங்கும் பெருகும் காலம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான காலமாகவும் மிகச்சிறப்பான மாதமாகவும் இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்கவே அமைஞ்சிருங்க. அதனால் இல்லத்தரசிகள் பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதங்கள் தான். ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார் புதன் பகவான். அதே போல் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். கணவர் வழியில் மிகச்சிறந்த லாபத்தையும் கணவர் வழியில் தொழில் முன்னேற்றமும் அடையக்கூடிய மாதமாகவே மே மாதம் முழுக்க இல்லத்தரசிகளுக்கு மிகச்சிறந்த நிலைகளை தான் புதன் பகவான் இவருக்கு தரப்போகிறாங்க. அதனால் இல்லத்தரசிகள் பெருசாக கவலை கொள்ள தேவையில்லை. அருமையான ஒரு மாதமாகவே இல்லத்தரசிகளுக்கு மே மாதம் முழுக்கவே அமைந்து விடுகிறது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதனே 6ல் அமர்ந்திருக்கிறாருங்க. 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அவர் மே 19 வரலும் அங்கே இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி 6ஆம் இடத்துக்கே வந்துடுறார். அப்போ உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதமாகவும் வருடமாகவும் தாங்க இது முழுக்கவே இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 6ல் அமர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. சில நிலைகளில் சிறப்பு கொடுத்துருவார். நல்ல வேலைகளில் பயன்படுத்துகிற மாதிரியான நிலைகளை கொடுத்துருவார். தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் கூட குரு பகவான் இருக்கும் பொழுது இதுவரை இருந்த அந்த வம்பு வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி கொள்ளக்கூடிய நிலைகளையும் கொடுத்துருவார். நோய் சார்ந்த விஷயங்களையும் கவனத்தோடையும் சரியான முடிவுகள் எடுத்து சரியான ஆலோசனைகள் படி நடந்தீங்கன்னா இதுவரை தீராமல் இருந்த நோய்களையும் தீரக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிரும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக மனக்கசப்புகளையும் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கெடுதலையும் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருங்க. அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்ல இடங்களாக இருந்தாலும் கூட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நோய் மூலமாக சிறு விரைய செலவுகளை தரக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை மட்டும் கவனத்தை எடுத்துக்காங்க. பெரிய பயப்படுற சூழல்லாம் கொடுக்காது. வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய கவனம் எடுத்து அந்த நோய் தன்மையை தீர்த்துக்கிறது நல்ல சிறப்பான முன்னேற்றத்தை தருங்க. இந்த வருட குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு குரு ராசிநாதனே வரார். இவர் போய் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது சிறப்பு தருமானம் ஒரு வகையில் கண்டிப்பாக சிறப்பு தந்துருங்க. இதுவரையிலும் இருந்து வந்த வம்பு வழக்குகள் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாகவே இந்த வருடம் அமைஞ்சிரும். இதுவரையிலும் சொத்து பிரச்சனைகளால் இருந்த வம்பு வழக்குகளாகட்டும், வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த வம்பு வழக்குகளாகட்டும், கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சுபத்துவப்பட்டு நல்ல ஒரு நிலைகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் முழுக்கவே தனுசு ராசினருக்கு இருக்குங்க. அதே போல் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற கேது பகவான் சுபத்துவப்பட்டு இதுவரை தொழிலில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வருடம் முழுக்க அமைஞ்சிரும். அதே போல் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது விரயத்தை கொடுப்பாரா அப்படின்னா சுப விரயங்களை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. 2வது திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணமும் நடக்கும். முதல் திருமணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெருசுபடுத்தி கொடுத்துருவார். அதனால் 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் அதிகமாகும் வருடமாகவே இருக்கும். நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்காங்க. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து 12 பார்க்கும்பொழுது நோய் தன்மையால் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இது இருக்கும். அதனால் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த விரயங்கள் முழுக்கவே சுப விரயங்களாக மாற்றி அதன் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷமான நிலைகளை பெறக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் குருபெயர்ச்சி பலன்கள் கிடைக்குங்க. அதே போல் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தாராள தனவரவை கண்டிப்பாக கொடுத்துருவார். இதுவரையிலும் தனவரவில் இருந்து
வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும், தன் குடும்பத்தில் புதிய நபர்களின் புதிய உறுப்பினர்களின் வருகை கண்டிப்பாக கைகூடுகிற வருடமாகவும், இந்த வருடம் முழுக்கவே சிறப்பான வருடமாக அமைந்து அதன் மூலமாக சந்தோஷம் பெருகும் வருடமாகவே தனுசு ராசினருக்கு அமைந்து விடுகிறது. தனுசு ராசினருக்கான குருபெயர்ச்சி பலன்கள் விரிவாக நமது சேனலில் பதிவிட்டிருக்கிறோம். பார்க்க விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.